ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க சிஸ்டர். பிரைஸ். பிரைஸ்லா. கடவுளுக்கு நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமேன். அன்பான ஆண்டவரே, மூவர் இறைவனே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். நீர் தந்த இந்த செய்தி பகிர்வுக்காக நன்றி செலுத்துகிறேன். என்னை மறைத்து ஆவியானவரே, நீர் என்னுடைய நாவிலிருந்து செயலாற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். நன்றி அப்பா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யோவான் அதிகாரம் 3, 16 முதல் 21 முடிய இறைவார்த்தைகள். புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 16 முதல் 21 முடிய. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாய் இருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர். தங்கள் தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள். இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் என்பது வெளியாகும். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்னைக்குள்ள நற்செய்தியில நம்ம பார்க்கறது ஒரு 3 தான் பார்க்கிறோம். கடவுளுடைய எல்லையற்ற அன்பு, இயேசுவினுடைய மீட்பு பணி, நம்பிக்கையின் முக்கியத்துவம். இந்த 3ஐயும் தான் நமக்கு இந்த நற்செய்தி பகிர்வு நமக்கு ஆழமா எடுத்துரைக்குது இல்லையா? தன்னுடைய ஒரே மகன் சொல்லும்போது கடவுளுடைய பரிசு இல்லையா? அவருடைய பரிசு, அவருடைய செல்வம். நம்மளுடைய குழந்தைங்களை அப்படித்தானே நம்ம சொல்லுவோம். கடவுள் தரக்கூடிய பரிசு, கடவுள் தரக்கூடிய செல்வம். கடவுளுடைய பரிசு, கடவுளுடைய செல்வம். அப்போ அந்த அவருடைய பரிசு, அவருடைய செல்வத்தின் மீது அவர் எவ்வளவு அன்பு வச்சிருப்பாரு. அந்த அன்பு ஒரு நிபந்தனையற்ற அன்பு, கணக்கிட முடியாத அன்பு, ஆழம் அகலம் இல்லாத அன்பு. அந்த அன்பு, அந்த முழுமையான அன்பை நமக்காக அவரு பரிசா தர்றார். அதுக்கு விலையே இல்லை இல்லையா? தன்னுடைய சொந்த மகனை அவர் நமக்காக தர்றாரு. அதுக்கு விலை இருக்கா? விலையே இல்லை இல்லையா? அந்த அன்பை நமக்கு தர்றாரு, முழுமையான அன்பை. அந்த முழுமையான அன்பை நமக்காக தர்றாரு. நம்மளுடைய பாவங்களுக்கு விடுதலை, இந்த உலகத்தை மீட்க, இந்த உலகம் மரித்து போகக்கூடாது என்பதற்காக தன்னுடைய சொந்த மகனை மரிக்க வைக்கிறார். அப்ப எவ்வளவு அன்பு பாருங்க. அந்த அன்புக்கு ஈடே கிடையாது. பரந்து விரிந்த அன்பு இல்லையா? ஆழம் அகலம் இல்லாத அன்பு. அந்த அன்பை நமக்கு தருகிறார் அந்த உலகத்தை மீட்பதற்காக. கடவுள் நம்ம அன்பு செய்கிறத நம்ம பார்க்க முடியும். எவ்வளவு நம்மளை நேசிக்கிறார் கடவுள், நம்மளை எவ்வளவு நேசிக்கிறார் இல்லையா? அந்த அந்த அன்புக்கு ஒரு புள்ளி கூட நம்ம மாறாது. அவருடைய வார்த்தை மாறாதது போல அவருடைய அன்பு மாறாத அன்பு. இந்த வார்த்தை எப்படி உண்மையானதோ அதே போலதான் அவரும் உண்மையானவர் இல்லையா? ஒரு புள்ளி கூட மாறாதவர். அந்த அன்பினால, அந்த அவர் கொண்ட அன்பினால நம்மளை என்ன செய்யறாரு? மீட்கிறார். நம்ம பாவ வழிகள்ல இருந்து நம்மளை மீட்கிறார். இந்த இயேசுவினுடைய அந்த அளவிட முடியாத அன்பு, அந்த நிபந்தனையற்ற அன்பு, இந்த பரந்து விரிந்த அன்பு பாருங்க. தன்னுடைய சொந்த மகனை நமக்காக கையளிக்கிறாரு. உலகத்துல இருந்தபோது அவர் பல வேலை செஞ்சாரு ஜீசஸ். என்னென்ன வேலையெல்லாம்? தன் தந்தை விண்ணக கடவுளை பற்றி நமக்கு கற்றுத்தர்றார். விண்ணக தந்தை யாரு, அவரை நமக்கு பற்றி பிடித்தா என்ன வாழ்வு அப்படிங்கிறத இந்த உலகத்துல இருக்கும் பொழுது நமக்கு விண்ணக தந்தை பற்றி முழுமையாக கற்றுக் கொடுக்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, 2வது அவர் என்ன பண்றாரு? தன் உயிரையே கையளிக்கிறார். ஜீசஸ் தன்னுடைய உயிரையே முழுமையாக கையளிக்கிறார். 1 பேதுரு 1:3 பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தன்னை பின்பற்றுகிறவர்களுக்கு தன் தந்தையை பற்றி சான்று கொடுக்கிறார். அந்த இறைவார்த்தை சொல்கிறது.
தன்னை பின்பற்றுகிறவர்களுக்கு தன் தந்தையை பற்றி அவர் கற்றுக் கொடுக்கிறார். விண்ணக தந்தையை பற்றி. அதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் தந்தையை பற்றி அவர் கற்றுக் கொடுக்கிறாரு இந்த உலகத்துல வந்து. ரெண்டாவது தன்னுடைய உயிரையே முழுமையாக கையளிக்கிறார். நம்மளும் அவரை போல வாழணும் அப்படின்னு அவர் நமக்கு சொல்லி தர்றார். நம்ம என்ன பண்ணணும்? விண்ணக தந்தையை பற்றி பிறருக்கு எடுத்துரைக்கணும். அதே போல இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்தது போல நம்மளும் இந்த உலகத்துல வாழணும் அப்படின்னு நமக்கு அழைப்பு விடுக்கிறார். படைப்புகள்லயே முதல் படைப்பு இயேசு கிறிஸ்து தான். நீங்க கொலைசேயர் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். அதிகாரம் 1 இறைவார்த்தை 17. படைப்புகளிலேயே முதல் படைப்பு இயேசு கிறிஸ்து. அதன் பிறகுதான் அவர் வந்து இந்த உலகத்துல உள்ள எல்லாவற்றையும் படைக்கிறார். நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது கொலோசையர் அதிகாரம் எடுத்து படிங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் கடவுள் எவ்வளவு அந்த அதனுடைய ஆழம், உண்மைத்தன்மை எல்லாமே நமக்கு புரியும். சரியா? முதல் ஆதாமின் வழியாக அந்த உலகத்துல பாவம் வந்தது. அந்த பாவத்தை மீட்பதற்காக தன்னுடைய மகனை ஆண்டவர் முழுமையாக நமக்காக கையளிக்கிறார். கடவுள் நமக்காக கையளிக்கிறார். எதற்காக? இந்த உலகம் பாவத்துல மரணிச்சு போகக்கூடாது. பாவத்தினால பாவத்தின் சம்பளம் எனது மரணம் இல்லையா? அந்த பாவத்துல நம்ம விழுந்து போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்மை விடுவிக்க இயேசு பல பாடுகள் படுறார். தந்தையினுடைய திட்டத்திற்கு கீழ்ப்படுகிறார். ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவர் செவி கொடுக்கிறார். அவருடைய மனநிலை தந்தையை போல இருந்தது. ஒரே மனநிலையில இருந்தார். நம்ம அப்படி இருக்கிறோமா? நம்மளுடைய மனநிலை ஒரே மனநிலையா இருக்கிறதா? நம்மளுடைய சிந்தனை ஒரே சிந்தனையில இருக்குதா? பல திசையில நம்ம மாறுறோம் இல்லையா? பல நேரத்துல நம்ம சிந்தனை அங்க பாயுது, இங்க பாயுது. காற்று ஒவ்வொரு திசையா மாறும் இல்லையா? அதே மாதிரி நம்மளுடைய சிந்தனையும் அங்கங்கேயே அலை பாயுது. ஆனா ஆண்டவருடைய மனநிலை பாருங்க, எப்பொழுதும் தந்தையோடு இருந்தார். அதனாலதான் தந்தை கிட்ட ஒவ்வொரு நேரம் கேட்டு அவருடைய மனநிலை ஒரே மாதிரி இருந்ததுனால அவரை ஒரு பொழுது கூட கீழே விழுந்து போகல. மகன் ஒரு பொழுதும் விழுந்து போகல. அதே மாதிரிதான் நம்மளையும் வாழ அழைக்கிறார் இயேசு கிறிஸ்து. நான் தந்தையோடு இருந்தேன். தந்தை சொன்ன அந்த காரியங்களுக்கு நான் கீழ்ப்படிஞ்சேன். அதை நான் இந்த உலகத்துல நிறைவேற்றிட்டு போயிருக்கேன். நீங்களும் தந்தை உங்களுக்காக பணி தந்திருக்கிறாரு. அந்த பணியை நீங்க முழுமையாக நிறைவேற்றிட்டு இந்த உலகத்துல நிலை வாழ்வுன்னு ஒண்ணு இருக்கு. நமக்கு இந்த உலகம் முடிஞ்சு போயிரும் இல்லையா? இந்த உலக வாழ்வு முடிஞ்சிரும். ஆனா நிலை வாழ்வுன்னு ஒண்ணு இருக்கு. அதுல நீங்க பயணிக்கணும். அந்த வாழ்வு நீங்க என்னோட இணைந்து பயணிக்கணும். அதுக்கு நமக்கு அழைப்பு விடுவிக்கிறார் இன்னைக்கு இந்த வார்த்தை வழியாக. இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கிற ஒவ்வொருவருக்குமே நிலை வாழ்வு உண்டு. ஆனா இயேசுவின் மீது நம்பிக்கை வச்சா மட்டும் போதுமானா அது இல்லை. அவர் செய்யறத நம்ம நம்பினா மட்டும் போதுமானா இல்லை. அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும் இல்லையா? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அவரை போல வாழணும். அப்பந்தான் என்ன செய்ய முடியும்? நமக்கு முடிவில்லாத வாழ்வுல பங்கு பெற முடியும். 1 பேதுரு 2:21. இந்த வார்த்தையை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரீயா இருக்கும்போது பார்த்துக்கோங்க. சரியா? அந்த வார்த்தையை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். தன் மகன் மேல் நம்பிக்கை கொள்பவருக்கு முடிவில்லாத வாழ்வு உண்டு. மகனுக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு முடிவில்லாத வாழ்வு இல்லை. நம்ம இப்ப படிச்ச வார்த்தைகள 3ஆம் அதிகாரம் யோவான் 3ல லாஸ்ட் பாத்தீங்கன்னா தெரியும் 36. அது என்னைக்குள்ள நற்செய்தி இல்ல, 36ல இருக்கு. மகனிடம் நம்பிக்கை கொள்வோர் நிலை வாழ்வை பெறுவர். நம்பிக்கை கொள்ளாதோர் வாழ்வை காண மாட்டார். மாறாக கடவுளின் சினம் அவர்கள் மேல் வந்து சேரும் இல்லையா? கடவுளை நம்பலைன்னா நம்ம என்ன செய்ய முடியாது? நிலை வாழ்வில பங்கு கிடையாது நமக்கு. கடவுளுடைய சினம், அவருடைய கோபம்தான் என்ன செய்யும்? நம்ம மேல வந்து சேரும்னு சொல்லுது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? கடவுளுக்கு கீழ்ப்படியணும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அவரை போல வாழணும். அதுதான் நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஒளியாக வந்தார். அந்த ஒளி எப்படி? பேரொளி இல்லையா? இந்த உலகம் தர முடியாத ஒளி. அது அந்த ஒளியில நம்ம வாசம் செய்யும் பொழுது நமக்கு தெரியும். அந்த தெய்வீக ஒளி, அந்த தெய்வீக பிரசன்னம் எப்படி இருக்கும்? நம்ம பாவ செயல்கள்ல மூழ்கும் போது
அந்த ஒளியை வெறுத்து நம்ம என்ன செய்யறோம்? இருளுக்கு தள்ளப்படுறோம். இருள்ல தள்ளப்படும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இருக்குதான்னா இல்ல, இல்லையா? ஆசீர்வாதத்துக்கு பல குறைபாடுகள். ஏன்னா நம்ம இருள்ல இருக்கிறோம். ஆண்டவரால நம்ம வாழ்க்கையில செயலாற்ற முடியாது. நம்ம பாவ வழிகள்ல இருந்து விடுதலை பெற்று ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி அந்த வார்த்தையை பற்றி பிடித்து கொண்டு அதன் பின்னால் நம்ம பயணிக்கும் பொழுது நம்ம ஒளியில நடக்கிறோம். அப்பொழுது நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், நானே உலகின் ஒளி, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார். அப்போ நம்ம ஆண்டவருடைய பின்னால நம்ம நடக்கணும். ஆண்டவரோட எப்போ நம்ம பயணிக்கணும். தந்தை கடவுளோட ஜீசஸ் எப்பவுமே பயணிச்சாரு. அதேதான் நமக்கு அவர் சொல்லி தர்றாரு. நான் தந்தையோட விண்ணக கடவுள் மகன் வந்து தந்தையோட பயணித்ததை போல நாமும் இயேசுவை போல பயணிக்க வேண்டும். அததான் நமக்கு இன்னைக்கு கற்றுத்தர்றாரு ஆண்டவர். உண்மை வழியில நம்ம வாழ வேண்டும். உண்மையின் வழியில் நானே வழியும் வாழ்வும் உண்மையும் சொல்றார் இல்லையா? அப்போ அந்த உண்மையை நம்ம வந்து என்ன செய்யணும்? கடைபிடிக்கணும். நம்ம பொய் சொல்லக்கூடாது. எல்லா இடங்கள்லயும் உண்மையா இருக்கணும். ஒரு இடத்துல நம்ம இல்லாத இதை கேட்பாங்க. நம்ம என்ன செய்ய முடியாது? நம்ம கண்டாலும் அது கேட்டாலும் அது கடவுளுக்கு பிடிக்காத விஷயம்னா அந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது? நம்ம அந்த இடத்த விட்டு நம்ம வெளியே வந்துடணும். அங்க நின்று ஆர்கியூமெண்ட் பண்றது, தேவையில்லாம பேசுறது, அதெல்லாம் என்னது? கடவுளுக்கு பிடிக்காது. அந்த நேரம் என்ன பண்ணணும்? அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அதை தான் கடவுள் நமக்கு கற்றுத்தர்றாரு. யாரையும் குறை சொல்றதோ, யாரையும் தீர்ப்பிடுறதோ, யாரையும் பழி சொல்றதோ அது நம்ம வேலை இல்லை. நம்ம அவங்களுக்காக என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். எல்லாருமே இந்த உலகத்துல ஒளியாக வாழணும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ஒரு ஆன்மா கூட மரித்து போகக்கூடாது. அதுதான் ஆண்டவருடைய திட்டம். அந்த திட்டத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்மை முழுமையாக கையளிக்க வேண்டும். ஜீசஸ் அப்படித்தான் தன்னை முழுமையாக கையளித்தார் இல்லையா? அதே போல நம்மளும் நம்மை முழுமையாக கையளிக்க வேண்டும் ஆண்டவருடைய திட்டத்திற்கு. அப்பொழுது அவருடைய திட்டம் நம்ம வாழ்க்கையில செயலாற்றுறத நம்ம பார்க்க முடியும். அவருடைய செயல் அப்போ நம்ம ஒளியோட இருக்கும் பொழுது நம்ம இயேசுவோட இருக்கிறோம் இல்லையா? அப்போ அவருடைய செயல், கடவுளுடைய செயல் நம்ம கிட்ட செயலாற்றுறத நம்ம பார்க்க முடியும். இப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த இன்னைக்கு கொடுத்த அழைப்பின்படி நம்ம மனநிலை புதுப்பிக்கணும். ஒரே மனநிலையில இருக்கணும். 2 மனநிலையில நீ என் பக்கத்துல வராதேன்னு சொல்றாரு இல்லையா? அப்போ ஒரே மனநிலையில நம்ம புதுப்பிக்கப்படணும். நம்ம மனநிலை புதுப்பிக்கப்படணும்னா நம்ம என்ன செய்யணும்? இறை வார்த்தைகளை அதிகமாக தியானிக்க வேண்டும், அதிகமாக அறிக்கையிட வேண்டும். நம்ம கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அவரை போல அவருக்குரிய இயல்பை நம்ம அணிந்து கொள்ளணும். எபேசியர் 4:24 அதுதான் சொல்லுது. நாம் பழைய இதை களைந்து புதிய மனிதர்னா யாரு? ஜீசஸ். அவருக்குரிய இயல்பை நம்ம அணிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இன்னைக்குள்ள நற்செய்தி வாசகம் நமக்கு கொடுக்கிற அழைப்பு, ஆண்டவரை பற்றிய அறிவில் நம்ம வளரணும். நம்ம ஒவ்வொரு நாளும் கடவுளை பற்றிய அறிவுல நம்ம இன்னும் அதிகமா வளரணும். நம்ம வளர்றதோட நம்ம என்ன செய்யக்கூடாது? அப்படியே இருந்துடக்கூடாது. அந்த வளர்த்த அறிவை நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை பற்றிய அறிவை, ஜீசஸ் எப்படி இருந்தாரு? தந்தை கடவுளை பற்றி, விண்ணக கடவுளை பற்றி பிறருக்கு எடுத்து கூறினார் இல்லையா? கற்றுக் கொடுத்தார். அதே பணியை நம்ம ஒவ்வொருத்தரும் செய்யணும். ஆண்டவரை பற்றிய அறிவை நம்ம பிறருக்கு அறிவிக்கணும். கடவுள் ஒருபோதும் யாரையும் கைவிடுவதில்லை. இந்த உலகத்துல அவரை நம்பி வர்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கைவிடுவதில்லை. அவர் அவ்வளவு நேசிக்கிறார். ஆண்டவர் நம்மை முழுமையாக அன்பு செய்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம துணிவா இல்லையா? துணிவோட நம்ம அறிவிக்கணும். ஆண்டவரை பற்றி நம்ம அறிவிக்கணும். அதுதான் நிக்கதேமோ நைட்டு இரவு தான் ஆண்டவரை தேடி போறாரு. ஏன்? அறியாமை என்னும் இருள்ல அவரு மூழ்கி இருந்தார். அதனாலதான் அவர் வந்து இரவு வேளையில ஆண்டவரை பார்க்க போறார். அந்த நற்செய்தியினுடைய நம்ம நேற்று முந்தா நாள் பார்த்த நற்செய்தியின் அந்த தொடர்ச்சி தான் நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம் இல்லையா? அப்ப அந்த அவருக்கும் நிக்கதேமுக்கும் இயேசுவுக்கும் உள்ள ஒரு உரையாடல் தான் இது. அவர் கற்றுக் கொடுக்கிறாரு நிக்கதேமுக்கு. ஆனா அவர் அறியாம இருள்ல இருக்கிறாரு. ஆனாலும் அவர் என்ன செய்யறாரு?
உயிர்த்த ஆண்டவரின் வல்லமையை பெற்ற பிறகு எழுந்து ஆண்டவரை பற்றி உரக்க பறைசாற்ற எழுந்து அவர் போனார். தாவீது அதே மாதிரிதான் இல்லையா? ஆண்டவருக்காக நடனமாடி அவரு ஆண்டவரை புகழ்ந்தார். அதே மாதிரி ஒவ்வொரு புனிதர்கள், நம்ம அன்னை மரியாள், அதனாலதான் திருச்சபை இன்னைக்கு அவங்கள உலகத்துக்கு தாயா கொண்டாடுது. எல்லா புனிதர்களும் இன்னைக்கு ஒளியா அந்த உலகத்துல வாழ்ந்தனாலதான் இன்னைக்கு நம்ம அவங்கள என்ன செய்யறோம், ஒரு அடையாளமாக வைத்து இவங்கள போல வாழுங்க அப்படின்னு சொல்லி திருச்சபை நமக்கு கற்றுத்தருது. நம்மளும் அதே போல இந்த உலகத்துல வாழணும். இந்த உலகத்துல அன்னை மரியாள் வாழ்ந்தது போல, அனைத்து புனிதர்கள் வாழ்ந்தது போல, அனைத்து இந்த உலகத்துல கடவுளோட பயணித்த சீடர்கள் எப்படி அறியாமை இருள்ல இருந்தாலும் அவங்க என்ன பண்றாங்க, உயிர்த்த இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமையை பெற்ற பிறகு எழுந்து ஓடுனாங்க, நற்செய்தியை பறைசாற்றினாங்க. அதே போல நம்மளும் பறைசாற்றணும். இன்னைக்கு அந்த அழைப்பை தான் ஆண்டவர் நமக்கு தர்றார். நம்ம செய்வோமா? செய்யறதுக்கு நீங்க எல்லாம் ரெடியா இருக்கிறீங்களா? நம்ம ரெடியா இருக்கிறோம் இல்லையா? ஒவ்வொரு நாளும் நமக்கு மினிஸ்ட்ரி அதை தான் கற்றுக் கொடுக்கு. இயேசுவை போல நம்ம வாழணும். அவர் மீது நம்ம நம்பிக்கை கொள்ளணும். நம்பிக்கை அறிக்கையை நம்ம அதிகமாக எடுத்துரைக்கணும். நம்பிக்கை அறிக்கையை நம்ம எடுத்துரைக்க நம்ம என்ன செய்ய முடியும்? நம்பிக்கை விசுவாசத்துல நம்ம ஆழப்படுத்த முடியும். நமக்குள்ளாக ஒரு நம்பிக்கையின்மை, ஒரு அவிவிசுவாசம் இருக்குன்னா நம்ம விசுவாச அறிக்கையிட அந்த நம்பிக்கை குறைபாடு நம்மள்ட்ட இருந்து மாறி போகும். நம்ம அவிவிசுவாசம் எல்லாம் நம்மளை விட்டு போயிடும். அப்ப நீங்க அதிகமா என்ன செய்யுங்க, விசுவாச அறிக்கையிடுங்க. ஓகேவா? விசுவாச அறிக்கை நீங்க அறிக்கையிட உங்களுக்கு விசுவாசம் ஆழப்படும். ஆண்டவர் மீது நீங்க நம்பிக்கை அதிகரிக்கணும். ஆண்டவற்றை நம்ம கேட்போம். ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். நீர் கற்றுக் கொடுத்த அப்பா இந்த நற்செய்தி பகிர்வுக்காக நன்றி செலுத்துகிறேன். அதனுடைய ஆழத்தை, உண்மைத்துவத்தை ஆண்டவரே இந்த வேளையிலே புரிய வைத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். உம்மை போல நானும் அப்பா, நாங்கள் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் எழுந்து ஜொலிக்க, உம்மை போல ஒளி வீச அப்பா, நாங்கள் உம்மோடு பயணிக்க, உம்மை பின்தொடர்ந்து நடக்க எங்களுக்கும் அந்த வல்லமையை தாரும் ஆண்டவர். தந்தை கடவுளுடைய மனநிலையை நீர் கொண்டிருந்தது போல நாங்களும் உம்மை போல அதே மனநிலை கொண்டவர்களாக ஒரே மனநிலையில் ஒரே சிந்தனையில் பயணிக்க எங்களை முழுமையாக உம்முடைய பாதத்திலே தாழ்த்தி தருகிறேன். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் வழி நடத்தும். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமேன். Praise Lord, brothers and sisters.